ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷில் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் மெடிக்கல் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா இப்போ கண்டக்ட் ஆக போகுது. அண்ட் அதுக்கான ஷெட்யூல் என்ன, எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது, ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும், அண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்ற எல்லாமே நாம் இந்த வீடியோவில் சொல்லிடலாம். ஸோ எம்சிசி அனௌன்ஸ் பண்ணதை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ், ப்ரைவேட் காலேஜஸ், மெடிக்கல் காலேஜஸ், டென்டல் காலேஜஸ் அண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துக்கான ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்லோடிங்க்கு 10th செப்டம்பர் 5 PM 15th செப்டம்பர் 11 AM வரைக்கும் 5 days டோட்டலாக டைம் இருக்குது. அதாவது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மட்டும். அடுத்ததாக ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான டெபாசிட்டிங் மணி, அதாவது செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணுறதுக்கு உங்களுக்கு 10th செப்டம்பர் 11 AM 15th செப்டம்பர் 2 PM வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 6 days டைம் இருக்குது. அடுத்ததாக மெரிட் லிஸ்ட் பார்த்திங்கன்னா 15th செப்டம்பர் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அடுத்ததாக ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்திங்கன்னா 15th செப்டம்பர்லேருந்து 18th செப்டம்பர் 5 PM வரைக்கும் அவைலபிளாக இருக்க போது 3 daysக்கு. அடுத்ததாக அலாட்மெண்ட் லெட்டர் பார்த்திங்கன்னா 19th செப்டம்பர் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக நீங்கள் அந்த அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணி அட்மிஷன்ஸ்க்கு வந்து 20th செப்டம்பர்லேருந்து 26th செப்டம்பர் வரைக்கும் 7 days டைம் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நீட் யூஜி 2025 இருக்க டாக்குமெண்ட்ஸுக்கு நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ஆகணும். அடுத்ததாக நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணுன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணி செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் பே பண்ணி அடுத்ததாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களால் சாய்ஸ் ஃபில் பண்ண முடியும். ஸோ இதுக்கான ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண ரெடியாக இருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் உடனே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து கம்பல்சரியாக ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீட் யூஜி 2025 அட்மிட் கார்டு இருக்கணும். அடுத்ததாக நீட் யூஜி 2025 ஸ்கோர் கார்டு இல்லைனா லேங்க் லெட்டர் இருக்கணும். ஸோ அடுத்ததாக டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட், உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் இருக்கணும். அடுத்ததாக நீட் 2025 டொமிசிலி சர்டிஃபிகேட் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேஸ்ட் சர்டிஃபிகேட் இருக்கணும். அடுத்ததாக ப்ரீபெய்டு ஃபீ ரெசிப்ட், நீங்கள் வந்து அந்த காலேஜஸ்க்கு ஃபீஸ் வந்து டிடி எடுத்து அதை பே பண்ணதுக்கான ரெசிப்டை வந்து கொண்டு போகணும். அடுத்ததாக சீட் அலாட்மெண்ட் லெட்டர், அதாவது எம்சிசியில் இருந்தாலும் சரி ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி அதுக்கான அலாட்மெண்ட் லெட்டர் கொண்டு போகணும். அப்புறம் 10th மார்க் ஷீட் கொண்டு போகணும். அப்புறம் 12th மார்க் ஷீட் கொண்டு போகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்குது. அடுத்ததாக பேரண்ட்ஸோட பேன் கார்டு, ஆதார் கார்டு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் பாஸ்போர்ட் சைஸு ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து கேண்டிடேட்ஸோடது. நீங்கள் நீட் யூஜி 2025 அட்மிட் கார்டில் கொடுத்த ஃபோட்டோஸ் தான் வேணும். அண்ட் அது வந்து 8 காப்பீஸ் இருந்திருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து மெடிக்கல்ஸ் விட்னஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும். அதுக்கப்புறம் டிசி அண்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட், நீங்கள் லாஸ்ட்டாக முடித்த ஸ்கூல் ஆர் காலேஜஸ்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக தருவாங்க டிசி அண்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட், அது ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அடுத்ததாக இஃப் அப்ளிகபிளில் பார்த்தீங்கன்னா மிக்ரேஷன் சர்டிஃபிகேட் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்புறம் நான் க்ரீமி லேயர் சர்டிஃபிகேட் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து அதை ப்ரொவைட் பண்ணலாம். உங்கள்கிட்ட இருக்குது அந்த கேட்டகரியில் நீங்கள் வரீங்கன்னா அது நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். அடுத்ததாக பிடபிள்யூடி சர்டிஃபிகேட், பர்சன் வித் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் உங்களுக்கு அப்ளிகபிளாக இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம். அடுத்ததாக ஏதாச்சும் கேப் எடுத்திருந்தீங்கன்னா அந்த கேப்புக்கான சர்டிஃபிகேட். அதுக்கு அடுத்ததாக மெயின் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பாண்ட் இல்லைனா அண்டர்டேக்கிங் காலேஜோட ரெக்யூர்மெண்ட் பொறுத்து நீங்கள் வந்து பாண்டோ இல்லை அண்டர்டேக்கிங் சர்டிஃபிகேட்டோ நீங்கள் ப்ரொவைட் பண்ணியே ஆகணும். அண்ட் ஸ்டேட் கோட்டாக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டொமிசிலி சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரெக்வயர்டாக இருக்கும். நீட் யூஜி 2025 நீங்கள் எந்த ஸ்டேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் சரி, உத்தரப்பிரதேஷில் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் உத்தரப்பிரதேஷில் மட்டும்தான் மெடிக்கல் காலேஜஸ்க்கு வந்து ஃபீஸ் அஃபோர்டபுளாகவும் ரொம்பவே லோயஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு உத்தரப்பிரதேஷில் உள்ள மெடிக்கல் காலேஜஸில் கவுன்சிலிங்கில் இப்போ ரவுண்ட் 2க்கு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் சீட்ஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உடனே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இன்ன வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும்.